தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். காங்கிரசின் அடிமட்ட தொண்டனாய் மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளை இன்றளவும் பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை விசுவாசியாக தமிழகத்தின் தலைவராக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகருடைய புகழுக்கு மேலும் மணிமுகடமாக அவர் சொல்லி இருப்பது என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட எடப்பாடி கே பழனிசாமி கிடைக்காதுங்க, காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சி தலைவராக அமையும் என்றும் ராகுல் காந்தி அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், பிணைப்பு பேசலாம். எல்லா இடமே நமக்கு சொந்தமான இடம் தாங்க அப்படின்னு நினைத்து திருப்பத்தூர் திமுக நிர்வாகி ஒருத்தர் ரயில்வே இடத்துல கட்டடத்தை கட்டிட்டார். பல்வேறு எச்சரிக்கை கொடுத்தும் அவர் கேட்கவே இல்லை. அப்புறம் ரயில்வே துறையை காவல்துறையை வைத்து அந்த இடத்தை இடித்திருக்குது. அது என்ன என்று பார்ப்போங்க. தனி மனித ஒழுக்கத்தை தன் வாழ்வியல் நெறிமுறைகளால் உலகிற்கே பறைசாற்றிய, தன் கொள்கைகளால் இன்றும் எல்லோருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈவே ராமசாமி, அவருடைய கொள்கையினுடைய ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய நடிகர் சத்யராஜ், அந்த கொள்கைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தன்னுடைய மகள் தெரிவித்திருக்கும் கருத்து, அதற்கு ஆமோதித்து தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், ஒருவரையும் சொல்ல வேண்டும் என்றால், கல்யாணம் பண்ணிக்கொண்டுதான் குழந்தைகள் பெற வேண்டுமா என்கிற ரீதியில் பேசியிருக்கிறார். ஆகச்சிறந்த கருத்தை ஆமோதித்து பேசுவோமே. அடுத்த மாசம் அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதல்வராக பதவி ஏற்பார். அப்ப பட்டியல் என்னவென்று வெளியிட்டிருக்கின்றார்கள். பலருக்கும் பல துறை வழங்கிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்களா என்று கேள்வியே வந்திருக்குது. ஆனால் நாங்க பட்டியல ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு தாவேக்கா சொல்றாங்க. அனுமதி காலாவதியான நிலையிலும் வண்டல் மண்ணை தங்களுடைய சொத்தாக எடுத்து உலகிற்கு மிகவும் குறைந்த விலையில் விற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. வீடியோ வெளியாகி இருக்கிறது. கொடைக்கானல் சுற்றுப்பயணம் கலகலன்னு கிளுகிளுன்னு போய் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் 5 கிலோமீட்டர் இன்னைக்கு கொடைக்கானல்ல வாக்கிங் போயிருக்காருங்க. அது மட்டுமல்ல, மக்களை சந்தித்திருக்கார். என்னென்று பார்ப்போம். அது மட்டும் இல்ல, தமிழக வாழ்முறை கழகத்தின் தொண்டர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். அது குறித்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க வேல்முருகன். அதை குறித்து பார்ப்போங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். செல்வ பெருந்தகை அவருடைய ஸ்தல புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா, அவர் எங்க உதிச்சாரு, அதுக்கப்புறம் எங்க வந்தாரு, அதுக்கப்புறம் எங்க போனாரு, இப்ப இங்க இருக்கிறாரு, அடுத்து எங்க போவாரு. நான் அந்த கட்சி பேரெல்லாம் சொல்லல, அது ஒரு வீடியோ இருக்குது, நீங்களும் இணையதளத்துல போய் பாருங்க. அதெல்லாம் தகவலை சொல்லலாம் தான். அவருக்கு ஒரு மணிமகுடமாக இப்போது சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவரை பத்தி தெரிவிச்ச கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப காட்டமா இருக்கிறாராம், காண்டா இருக்கிறாராம். ஏற்கனவே சீட்டுகள் மிக குறைந்த விலைக்கு விட்டு விட்டதாக, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற ரீதியில இவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பிராது வந்தாங்க. அதுல எல்லாம் பெருசா ஒன்றும் பண்ணலாம் இல்லைங்கன்ற மாதிரி இவர் எல்லாம் மறுப்பு சொல்றதுனால சோ அது ஒரு பக்கம் இருக்கு. நாம காங்கிரஸ் கட்சியை செலவுக்கு காசு எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறது இல்ல. அசாம் தேர்தலுக்கு இங்கதான் பணம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. தனிநபராக இவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ்களை வைத்துக் கொண்டு, அதுவும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கோவத்திருக்காராம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் மேட்டர். ஐயோ, நேஷனல் மீடியால எல்லாம் வேற லெவல். அதாவது இவரு ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல பேசுறாரு, அதுக்கு செல்வ பெருந்தகை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு. ராகுல் காந்தி அத செல்வ பெருந்தகை தமிழ்ல மொழிபெயர்த்தத அவங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நகைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நக்கலா போயிடுச்சு. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, வீடியோ பாத்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணும் போது அவர் சொல்ற, டு யூ ஹேட் பிஜேபி ஆர் நாட் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் நோ அப்படிங்கிறாரு. அது என்னன்னா விஷயம் என்னன்னா, அது ஜெயகரா மாதிரி தான். இங்க ஒண்ணு சொல்ல அங்க ஒண்ணு புரிஞ்ச மாதிரி, டு யூ வோட் பிஜேபின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நோ சொல்லணும்ல, அதுவும் நினைச்சிட்டு இதுக்கு நோன்னு சொல்லிட்டாரு. அவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா ஸ்லீப்பர்ஸ்ல எப்படி வச்சிருக்கோம் பாத்தீங்க நாங்க உள்ள அப்படின்றாங்க. சின்ன வயசுலயே வாத்தியார் சொல்லுவாரு, புரிஞ்சு படிங்கடா புரிஞ்சு படிங்கடான்னு. மக்கடிச்சு படிச்சா இப்படித்தான் ஆகுங்கிறது ஏட்டுக்கு ஒரு தெரியலன்னு நினைக்கிறாங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ அந்த செல்வ பெருந்தகை தன் மேல ஒரு எதிர்ப்பு கருத்துக்கள் அதிகமா வர்றதுனால அவர் சில கருத்துக்கள் வச்சிருக்காரு. இதுல என்ன பாத்தீங்கன்னா, அவரும் கொடைக்கானல் சுற்றுலாக்கு போயிருக்காரு. ஒரு நாள் முந்திய போயிட்டார் போட்டுருக்காரு. இவருக்கு உண்மையில காங்கிரஸ்காரராக இருந்து கொண்டு திமுகவின் தலைவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் இவர் செல்கிறாரே அப்படின்ற மாதிரி கேள்வி வராங்க. இருந்தாலும் இதை நம்ம பெருசா பேசக்கூடாது. ஸோ இவரும் குடும்பத்தோட போயிருக்காரு. அங்க போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி அதுல என்ன சொல்றாருன்னா, 10% ஓட்டு வாங்கணுங்க, அப்பதான் எதிர்கட்சி தலைவர். 2011 அதிமுக ஆட்சி அமைக்குது, தேமுதிக எதிர்கட்சி அமைந்து, ரெண்டும் கூட்டணியில போட்டிக்கிட்டது. சோ அது இப்ப வரலாறு திரும்புது. இப்ப திமுக ஆட்சி அமைக்குது, காங்கிரஸ் எதிர்கட்சியா நிக்குது, 28 ஜெயிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக 20 ஜெயிக்குமா?
28 கூட வராதான் அதிமுக. அவ்வளவுதான் 20 தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட எடப்பாடி கே பழனிசாமிக்கு கிடைக்காது அப்படின்றாரு. நான் தான் அப்படின்ட்டாரு. ஆமா. ஆனா அவங்க இன்னொன்னு சொன்னாங்களாமே, அப்பா நீ தயவு செஞ்சு ரிசைன் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அது எப்ப பண்ணுவேன்னு கேக்குறாங்களாம். இல்ல சார் பண்ணிடுறேன் சார். எப்போ 4ஆம் தேதி பண்ணுவியா 5ஆம் தேதி பண்ணுவியா, கூடிய சீக்கிரம் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்களாமே. இதுல என்னன்னா அடுத்த காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்ற ரேஸ்ல நிறைய பேர் அடிபடுது. ஜோதிமணி அக்கா பேர் அடிபடுது, மாணிக்கம் தாக்கூர் பேர் அடிபடுது, திருநாவுக்கரசர் அடிபடுது, KS அழகிரி பேர் அடிபடுது, இன்னும் கார்த்திக் சிதம்பரம் ஆமாடி என்ன எல்லாம் அடிபடுதுங்க. சோ யாரோ இருந்துட்டு போங்க அப்படின்னு அசோகா ஹோட்டல்ல ரூம் போட ஆரம்பிச்சாங்க. இப்பவே போயிட்டு போட்டாங்க போல இருக்குது. மே 4 தமிழ்நாடு ரிசல்ட்ல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கறத விட தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவரா யார் வர்றாங்க அப்படின்றத அவங்க எல்லாம் ஒரே குஜால இருக்கிறாங்க. எப்பவுமே திமுகக்கு வந்து எல்லா இடமும் நம்ம இடம், எல்லாரும் நமக்கு, எல்லா இடம் மட்டும் தானே இடமே எல்லாமே எல்லாமே நாங்க. அது வந்து அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து வந்தீங்கன்னா தெரியாது என்ன, அவர் அண்ணா வந்து எல்லா பொருளும் நம்ம பொருள் தான் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சாரு. கருணாநிதி நம்ம பொருளை மத்தவன் நினைச்சானா அப்புறம் எப்படி அது நடக்க விட மாட்டோம் நாங்க, அதெல்லாம் பக்காவா இருப்போம். கருணாநிதி அதை கொஞ்சம் விரிவடை செய்தாரு. இப்போ அவங்களும் கொஞ்சம் இன்னும் விரிவடைந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல நல்ல ஹோட்டல்லாம் கட்டி ஜூஸ் காஃபி சாண்ட்விச் அப்படிலாம் கடை வேற லெவல்ல இருக்குங்க. கடைலாம் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. ஓ சொந்த இடத்துல கட்டிருக்காரு போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சோம். யாராவது அது ரயில்வே இடமா ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த சேலம் பக்கத்துல ஒரு அந்த சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரசவ ஹாஸ்பிட்டல், அதையே ஒரு வீடு கட்டி சுத்தினா தெரியுமில்ல, அது கூட வந்து காட்சி வச்சுல, அது கூட வந்து வீடியோ எல்லாம் போட்டு உள்ள வாஷிங் மிஷின் வரைக்கும் கொண்டு வந்தாரு உள்ள. சரி ஏதோ அவர் ஏதோ கவர்மெண்ட் இடங்க, அவர் ஏதோ ஆட்சி, இதெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்துல வளர்ச்சி இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம், இப்ப ரயில்வே இடம்பா, அது நம்ம இடம்பா, அது என்னப்பா நீ பேசிட்ட, ஒரு காலத்துல நம்ம கவர்மெண்ட் கை வச்சிருக்க பாத்தியா, ஒரு காலத்துல நம்ம கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தோம், நம்ம பாட்டனை போட்டுருந்தா அது இடம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நம்ம இல்ல இடம் எடுத்துக்கிறோம், திருப்பி எடுத்துக்கிறோம். அதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு பெரிய ஹோட்டல் கட்டாருங்க அவரு. கட்டிட்டு கவர்மெண்ட் சொல்லிருக்கு, தம்பி அதை கொஞ்சம் வெக்கேட் பண்ணுவேன். எதுக்கு வெக்கேட் பண்ணோம், கருப்பு சோப்பு தெரியுமில்ல, அண்ணன் யாரு தெரியுமில்ல, நீ கை வச்சு பாரு அப்படின்னு கை வச்சிட்டானுங்க. நேரா வந்து புல்டோசர், அவரு வந்து உள்வாடகைக்கு வேற ஒருத்தர் கூட்டிருக்காராம். அப்படி அது வேறையா? ஆமா, அவருதான். ஒருவேளை கட்டடம் அவருதான், பொருள் அவருதான் தெரியல, நட்டம் யாருக்குன்றது தெரியல. ஆமா 12 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அவர் ஒன்னும் கவனிக்கல, பிஸியா இருந்திருப்பாருங்க. அங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு, அது பிஸியா இருந்தது போட்டிருக்கு. இப்ப எல்லாம் அள்ளி அப்படியே அமைக்கி தூக்கி வெளியே போட்டாங்க. ஸோ திமுகவுக்கு வந்து ஆட்சியில் அமர்வோமா இல்லையான்ற சந்தேகம் இருக்கும் போதே இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களே, இப்பவே பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்றீங்க, பாத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம திவ்யா சத்யராஜ் பிரபலமான நடிகை, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, ரஷ்யா, பிரெஞ்சு, இந்த மாதிரியான பொருள். ஏன்னா பிரெஞ்சு வந்து புதுச்சேரியினுடைய அந்த ஆட்சி மொழிய வழக்கத்தில் இருக்கிறத வந்து நீக்கிறத வந்து உடனே வைகோ கடுமையான கண்டனங்கள். எந்த மொழி தமிழுக்கு பாதிப்புனா கூட இவ்வளவு கோவப்பட்டு இருக்க மாட்டார் போல இருக்கு. அறிக்கை கேட்டு எனக்கு உடல் நடைபயணம் போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாராமா. ஐயா இருங்க, உடல்நலம் நீங்க வேணும், மேன் நாள்ல பதவியேற்பு விழா, அவரு எல்லாமே பிரெஞ்சு புரட்சி என்பது அப்படின்னு பேசுவார்ல, அதனால அதோட அமைதியா இருங்க, மே 4 ஜெயிச்சிருவோம், பதவியேற்பு விழா இருக்கு, நீங்க தான் தாலி அடிச்சு அந்த பதவியேற்பு விழாவை செஞ்சு முன்னாடி செஞ்சுன்னு சொன்னா அவர் அப்படியே சாந்தமாயிட்டாராம். இப்படிதாங்க அவர் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டோவை போட்டு வச்சுட்டு கலாய்ச்சுங்கிறாங்க. யார் பதவி போனாலும் அவர் நிக்கிற போட்டோ கண்டுபிடிச்சு போட்டுறாங்க. அது மாதிரி இது கண்டுபிடிச்சு போட்டுற போறாங்க. அவரும் ஸ்டாலின் பாத்தீங்களா, அப்பவே சொன்னா அவர் கூட சேர்ந்தியான்ட்டு, அவர் இருக்கிற போட்டோ அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. மேட்ருக்கு வருவோம். திவ்யா சத்யராஜ், சரி, இந்த நடிகையினுடைய புகழை பாட போனா அப்படியே போய் வைகோ போய் அது எங்கெங்கயோ போச்சு, பாண்டிச்சேரி வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, அவங்க வந்து உலக பெரும் மாபெரும் நடிகை. அந்த நடிகையினுடைய புகழை விட்டு, ஆமா, பல லட்சம் கோடி மதிப்புள்ள பிளாட்டினத்துல பண்ணது, ஆமா, கொடுத்து அதன் மூலமாக புகழ் பெற்றவங்க. திமுகவினுடைய புகழுக்கு மேலும் மணிமகுடமா இருக்கிறவங்க. சரி, அவங்க வந்து தன்னுடைய புகழை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து சமூக சேவையிலையும் மக்கள் நல பணியிலையும் நம்மளை ஈடுபடுத்திக்குவோம். இனிமே நம்மளுடைய இறுதி காலம் இங்கதான் காலமா? சரி, ஏன் மக்கள் பணியிலிங்க. சரி சரி, உடனே பொடி வச்சா பேச என்ன பண்ண முடியும்? பொடியெல்லாம் இல்ல, காரப்பொடியும் கிடையாது, மசால் பொடியும் கிடையாது. அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க ஒரு கருத்து, ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, கால் தாலி இடிட்டா உடனே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, உங்க மனசுக்கு பிடிக்கணும், நீங்க காதல் பண்ணணும். அதே போல குழந்தை பெத்துக்கணுங்கிறது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த ஈவேரா வழி வந்து ஈவேரா இதெல்லாம் நயன்தாராக்கு சொல்றாங்களோ?
நீங்க எங்கேயோ ஜாயின் பண்ணி விடுறீங்க. சரி ராமசாமி அவர்களுடைய பேத்தின்றனால அவங்க அந்த கொள்கை பிடிப்போட இல்லைங்க. நயன்தாரா கூட அவங்க கர்ப்பமாகாம தான் குழந்தை பிறந்தது. அது மாதிரி அவங்ககிட்ட லவ் இருக்கு. ஓகே, லவ் இருக்கு. லவ் இருக்கு. இவங்க அதான் சொல்றாங்க, லவ் மட்டும் தான் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி கருத்து சொன்ன உடனே இது சரியா தப்பா இதெல்லாம் நான் இதுக்குள்ள போல. இதை வந்து நீங்க எடுத்துங்க. நேயர்கள் எங்கேயாவது வீடியோ கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க பார்த்துட்டு ஆகப்பெரும் ஒரு இந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆமா, அந்த புத்தகம் போலவும் ராகுல் சாங்கிருத்தியா அவர் எழுதுனது, அப்புறம் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை, இதெல்லாம் படிச்சா ஒரு வெளிப்படையான, இன்னும் சொல்ல போனால் ஆதி மனிதன் எப்படி இருந்தா அப்படின்றலாம் உங்களுக்கு தெரியும். கம்யூனிசத்துக்கு தான் போனா எப்படி இது போக இது எங்கே போகுது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு ஏதாவது கருத்து தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கருத்துக்கு பெற்றெடுத்த பிள்ளையினுடைய தகப்பனாக சத்யராஜ் கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. அங்கதான் நிக்கிறாரு. என்ன இதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல, இதுதான் இது மட்டும்தான் அவங்க சொல்றது உண்மைதான், லவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காருங்க. இதுக்கு வந்து ஒரு அப்பாவா அவர் செஞ்சது சரியா, மகளா பருவமடைந்த மகளா, அதாவது தனக்கான உரிமையை பெறக்கூடிய 18 வயதிற்கு மேற்பட்ட சுய சிந்தனை வரக்கூடிய, அவங்களுக்கு என்ன வயசு தெரியுமா? 47 இருக்கட்டும். என்ன இப்போ இல்லைங்க, இப்ப சொல்லு குழந்தை பெற்றுக்கொள்வதெல்லாம் பேசுறீங்க. 47 வயசு ஆகி போச்சு. அதுக்காக நான் சொன்னேன் சொல்லியிருக்காருங்க. இது யாரா மாற்றுக்கு இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவோட அம்மா, எங்க அம்மா அப்பாவோட அம்மாவோட அம்மா, இவங்க எல்லாம் இந்த விஷயத்தை ஆதரிச்சனாலதான் நான் இப்படியே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல. தனி மனித ஒழுக்கமும் பல பால்வினை நோய்களும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் எதுக்கு வருது அப்படின்றது இந்த பலதார மனம் அப்படிங்கிறதா இருக்கு. கலாச்சார அடிப்படை, கடவுள் பக்தி, இந்து தர்மம், சனாதனம், இதுக்குள்ள நீங்க போகவே வேணாம். ஒரு தனி மனித ஒழுக்கம்னு இருக்கா இல்லையா, அதுக்கு வந்து நீங்க சொல்ற கருத்து மாறுபடுதா இல்லையா, இதை ஏன் நீங்க நியாயப்படுத்தி இளம் தளிர்களை நீங்க வேற மாதிரி கொண்டு போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுட்டு, வழக்கமா தேர்தல் முடிஞ்சோடனே எல்லாம் வந்து அப்படி சுற்றுப்பயணம், ஏன்னா அந்த வெயில்ல அலைஞ்சிருப்பாங்க, அக்னியில சுத்தி இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. அவ்வளவு உழைப்பு போட்டுருக்காங்க. அதனால பிரச்சாரம் பண்ற 15 நாட்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. டெய்லியுமே வேகறான். தமிழ்நாட்டுல எல்லாம் அவன் எங்க போய் கொடைக்கானல் எந்த பக்கம் தெற்கா வடக்கையானே தெரியாது. ஆனா ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கு அவன் யோசிப்பான். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பரவாயில்லைங்க. கொடைக்கானல் போயிருக்காரு, இளவரசர் துபாய் போயிட்டாரு. போயிட்டு எப்ப ரிட்டர்ன் ஆவாங்க தெரியல. அந்த நிலை குடும்பத்தோடு சென்றார். குடும்பத்தோட. துபாய் என்ன கூலிங்கான இடமா? ஜக ஜக ஜகான்னு இருக்கும்ல, அதுதான் ஜக ஜக ஜகா தான் இருக்கும். அது மாதிரி தான் அங்க வந்து ஒண்ணு கூலிங்கா இருக்கணும்னா ஊட்டி போலாம், இல்ல ஜம்மு காஷ்மீர் கூட போலாம். சுவிட்சர்லாந்து போலாம். ஏன் போயிட்டீங்க? சோ அது கச்ச கச்ச கச்சா அப்படி ஜக ஜக ஜகான்னு இருக்கும். அங்க போயிட்டாரு. குடியிருப்பு மையத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்கும். மேலே இருக்கலாம், ஒண்ணுமே சாப்பிட தேவையில்ல. துபாய் போய் ஒருவேளை அங்க போவாங்களோ இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கவுண்டிங் முடிஞ்சோடனே ஆஸ்திரேலியா போறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நேராக போய் ஆதவர் ஜோனத்தை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சார் ஆஸ்திரேலியா போற, ஏன் நிலாவுக்கு போறாரு, திமுக ராக்கெட் ரெடி பண்ணி தருதாமே அப்படின்னு அந்த ஆள் கடுப்புல சொல்லிட்டாரு அவரு. ஸோ அதெல்லாம் கிடையாது, ஆஸ்திரேலியா போக மாட்டாருங்க. 4ஆம் தேதி ஒரு வெயிட்டிங்க. 4ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 12 வரைக்கும் பார்ப்போம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருட அரசியல் அனுபவம் இருக்கு இல்லையா? 11 மணி தெரியும். அப்படி கூட நீ பார்க்க வேண்டாங்க, போஸ்டல் ஓட்டு பிரிச்சோட தெரிஞ்சிருங்க. ஏங்க நீங்க வேற, அவங்க வந்து முதலமைச்சர் கேலண்டர் அடிச்சிட்டாங்க. எல்லா ஆபீஸ் மாற்றத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்களா? 2026 முடிஞ்சு 2027 மேபி நவம்பர் டிசம்பர்ல கேலண்டர் அடிப்பாங்க. ஏப்ரல் மாசம் அடிச்சிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ் இந்த கேலண்டர் மாட்டோம்ட்டாங்களா? பரவாயில்ல. இட்டுன்னு வந்தேன் துறை ஆனந்தன் போட்டுருக்காங்க. ஐயோ அந்த காலம் பண்றாங்க. அது இல்லாம சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமைச்சரவை போட்டு அது விளையாட்டுத்துறை ஆதவர்ஜுனா, இவர் குழந்தை நலம், பகலிர் மேம்பாடு, இதெல்லாம் போட்டு நீங்க வேணா பாருங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பதவி பிரமாணம் கவர்னர் மாளிகையில் நடக்கும் இல்லையா, அப்படியே பனையூர்ல ஒரு பதவி பிரமாணம் நடக்கும். அது அவங்க போட்டிருக்காங்க. பதவி பிரமாணம் வந்து பனையூர்ல நடக்கும். அதுல போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, பதவி பிரமாணம் தயாராகி கொண்டிருக்கின்றது. ஆளுநரே தெரியல, ஆளுநர் ரவி அவர்கள் பனையூர் வந்து சந்திப்பார் விஜய் அப்படின்னு போட்டு ட்வீட் பண்ணிருக்காரு. அருமை அருமை அருமை. கூப்பிடுவாரா அவர் வந்து பனையூருக்கு வந்து விஜய் அவர்களே வந்து, அது ஆரன் ரவியா வந்து சந்திப்பாரு, கூப்பிடுவாரா. சமூக பொறுப்புணர்வுல ஒரு கருத்தை நான் வச்சுக்கிறேன். இதுக்கு நீங்க என்ன திட்டினாலும் எனக்கு அதை பத்தி இல்ல. ஒருவேளை விஜய் அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கான வாக்குகளை பெறாமல் அவர் குறைந்த அளவிலான வாக்குகளை பெறுகிறார், அது எவ்வளவோ அதை ஏத்துக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கா? அதை தாண்டி நீங்க போவீங்களா? அடுத்த தேர்தல் 2029 வரைக்கும் நீங்க களப்பணி ஆற்றுவீர்களா, அரசியல் செய்வீர்களா, அரசியல் மயப்படுத்தப்படுவீர்களா அப்படின்றத ஒரு தார்மீக ரீதியான ஒரு கேள்வியா உங்கள்கிட்ட வைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் பொதுநலன் கருதி நீங்க கொஞ்சம் பக்குவப்படுங்க. ஆமா, இல்ல அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரவை
அதுல வந்து இவங்க வந்து ஒருத்தர் சொன்னா சார் எம்எல்ஏ ஆகிட்டா மினிஸ்டர் சிஎம் ஆயிடுவார்ல. எம்எல்ஏ ஆனா இன்னொரு 120 130 வேணும் ஏன் எம்எல்ஏ ஆனா மினிஸ்டர் ஆகிறதுக்கு. அவன் எம்எல்ஏ ஆனா மினிஸ்டர் சிஎம் ஆக முடியாதா? ஐயோ முடியாதியா, நீ இவ்வளவு பேர் ஜெயிச்சா சரி முதலமைச்சர் வேணாம், நீங்க துணை முதலமைச்சர் அது கொடுங்க. ஐயோ இவங்க அட்டா ஒரு பொண்ணு சொல்லுது சார் உங்களால் ஓட்டு போட முடியல 2 நாள் ஓட்டிங் டே வச்சுக்கோங்க சார்ன்றாப்லையா. ஏன் அவர் 8 மணி வரைக்கும் கேட்கலையா? 2 நாள் வேணுமா, ஒரு நாள் வந்து வராத அடுத்த நாள் வந்து ஓட்டு போட்டுக்கலாமா. ஸோ இது மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க தயவு செஞ்சு. இதனாலதான் தற்கூரி திட்டுறாங்க. ஒருத்தர் பார்த்தாங்க பாத்தீங்களா, நான் என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, பழசும் இருக்கு புதுசும் இருக்கு, எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி ஃபார்மும் இருக்குது, ஆனா பாருங்க எனக்கு ஓட்டு இல்ல. விளக்க வீட்டுல உட்காந்து என்னடா பண்ண எப்பா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இது வேற போடுறாங்க. ஆமா கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட். ஆமா. ஸோ இது மாதிரி விஷயங்கள் சொல்ற இன்னொரு விஷயம் வேறு போட்டுறாங்க. அவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனா கூட த்ரிஷா ஆவாங்கன்னு போட்டான். இது எப்படின்னா இல்லை ஜெயலலிதாவும் அவங்களும் இது போன தடவை சைலன்ஸ்லயே பேசியிருந்தோம். மே 4 த்ரிஷாவோட பிறந்த 4. ஆமா அது ஒண்ணு. இது வேற என்ன போட்டுருவாங்களே, அவங்களும் பிராமண பெண்மணி இவங்களும் பிராமண பெண்மணி. அவங்களும் சர்ச் பாகில் படிச்சாங்க இவங்களும் சர்ச் பாகில் படிச்சாங்க. அவங்களும் ஒன்லி லேடி இவங்களும் சிங்கிள் லேடி. ஸோ அவங்களும் திருமணமாகாது இவங்களும் திருமணம். ஸோ அதனால சிஎம் தான் கவர்மெண்ட் தான் சத்திய சோதனை. ஆமா. ஸோ அதை போட்டு இந்த பக்கம் த்ரிஷா போட்டோ இந்த பக்கம் ஜெயலலிதா போட்டோவை போட்டு ஜெயலலிதாவை கேவலப்படுத்துறாங்க தேவையில்லாம. எங்க ஒரு லெவலுக்கே இல்லாம போகுது. பல பேருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்காங்க தாவேகாவின். ஐயோ அது வந்து மாற்று கருத்தே இல்ல. கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் புலம்புறாங்க. பல பேர் வந்து நீ திங்கிற சோறுன்ற உப்பு போட்டு சாப்பிடுறியே உப்பு போட்டு இன்னொருத்தன் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தெரிஞ்ச பையன் தான் இன்னொருத்தன் ஆரம்பிச்சிட்டான். இந்த இவிஎம் என்பது என்னவென்றால் 12 மணி வரைக்கும் சரியா வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து பாஜக ஓட்டு போகும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜக ஓட்டு போகும். என்னடா திடீர்னு இவிஎம் பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு பயமா இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. லைட்டா பிரச்சாரம் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு தாக்கம்னா மட்டும் ஒரு அக்ரஸிவா இறங்கி 234 தொகுதியை டச் பண்ணி விஜய் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சிருந்தா இருந்திருக்கோம். வேற லெவல் பிம்பிலிக்கு பிலாப்பி ஆயிருக்கும். இருந்தாலும் நமக்கு என்ன கட்சி சார்பில்லாத நிகழ்ச்சி இது. சோ தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. தேர்தல் ரிசல்ட் மே 4 வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றமா அல்லது ஆட்சி தொடக்கமா அப்படிங்கிறது எல்லாருமே டிபேட் வச்சு போயிட்டு இருக்காங்க. பல பேர் பலவிதமான கணக்குகள் சொல்லிட்டு இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் தன் பேருக்கு முன்னாடி தராசு அப்படின்றது ஒன்று இருக்கிறவர். அவர் சொன்ன கோட்டை நான் சொல்லிடுறேன். நான் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா வேற லெவல். அதாவது என்னன்னா திமுகவோட ஓட்டு திமுகவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஓட்டு யாருக்கு போவோம், ஏன் யாருக்கு போவோம், அதிமுக போவோமா தாவேகாவுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட்டார். சோ இப்ப வந்து ஒரு 20% டிவிக்கு வாங்குது அப்படின்னா ஒரு 170 இருந்து 175 திமுகவுக்கு கிடைக்கும். இப்ப அதே 30% வாங்குறாருன்னு வச்சுங்களேன் 200 ஃபுல் ஸ்விங் ஸ்வீப் அப்படின்னு இருக்காரு. வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் நேர்மையா இருக்காரா? இதை தாண்டி கடந்த அதாவது ஆட்சி நடந்து ஆளுங்கட்சி ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிறது 2016 இல்லையா? 2016 நடந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற டேட்டா எடுக்கிறாரு. இப்போ மக்கள் நல கூட்டணி இருந்தது இல்லையா, அவங்க வாங்கின அப்ப அதெல்லாம் என்ன ஓட்டு, அதெல்லாம் ஆன்டி இன்குமென்சி ஓட்டு, ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஓட்டு. அவங்க பிரிச்சுனதுனாலதான் திமுக தோத்து போச்சு, ஆட்சியாளர்கள் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல அப்படியே வந்து ஒரு காமெடி நடிகருடைய படத்தை வந்து ஜென் மனநிலையில் இருக்கிற மாதிரி அமைதியாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்கள். அது நடக்கவா நடக்காதுன்னு தெரியாது, கேட்க மட்டும் வேற மாதிரி பேசியிருந்தாரு. சோ இப்ப அந்த ஆட்சி தொடரணுமா அப்படின்ற மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு சாட்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கும்மலாபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து வண்டல் மண்ணை எடுக்கிறாங்க. அதுக்கு டெண்டர் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சாமா. இப்ப என்னன்னா அதையும் மீறி சில லாரிகள்ல அவங்க தூக்கி போட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற அந்த நர்சரி கார்டன் எல்லாம் போட்டு கொள்ளையடிக்கலாம். இது ஆப்வியஸ்லி இது வந்து கொள்ளையடிக்கிறார்கள் மணலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. கொள்ளை என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகல. ஒரு தவறான விஷயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான விஷயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது என்னப்பா காவந்து அரசுப்பா, அதிகாரமே இல்லப்பா அப்படின்றாங்க. இப்ப கொடைக்கானல் முதலமைச்சர் போயிருக்காரு. எங்க பத்திரிகை செய்தி என்ன வருது, முதலமைச்சர் கொடைக்கானல் சென்றார். இன்னைக்கு வரைக்கும் அவர் முதலமைச்சர். தேர்தலை நேர்மையாவும் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம நடத்தி கொடுக்கறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. மற்றபடி எல்லா பொறுப்புகளும் பெரிய மேஜரான ஸ்கீம்ஸோ இல்ல வேற கையெழுத்து கோப்புகள் கையெழுத்தோ இல்ல, மற்றபடி லேண்ட் ஆர்டர் வேற எல்லா விஷயமும் இவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ இதை இவங்க வச்சுக்கிட்டு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தெளிவு இல்லையா அப்படின்ற இருக்கு. இருந்தாலும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதையும் தாண்டி என்ன நடந்தாலும் கடைசி நேரம் வரைக்கும் நாங்க எங்களுடைய கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி செயல்படுகின்றனரா அப்படின்ற மாதிரி இருக்கு. போன வாட்டி என்ன சொன்னாங்க செந்தில் பாலாஜி, 10-5 ஆட்சியை பிடித்தவுடன்
நீங்க பாட்டு வண்டி எடுத்து போங்க, மணலை அள்ளிக்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னாரு. இந்த தடவை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அதே 10 மணிக்கு அந்த டிராக்டர் சாவி அதிமுக கிட்ட கொடுத்துருவாரா இல்ல ஆட்சியில வரவங்கள்ட்ட கொடுத்துருவாரா? இல்ல அதையே கமலஹாசன் வேற இப்ப சொன்னாரு. ஓ நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்களா, நீங்க வந்து மணல் கடத்தலாம் செய்றீங்களா செந்தில் பாலாஜின்னு சொன்னவரு, இந்த வாட்டி போய் செந்தில் பாலாஜியை பார்த்து எவ்வளவு சிறப்பான வேட்பாளர் தெரியுமா அப்படின்னு கமலஹாசன் சொல்லி ராஜ்யசபா சீட் அதுதான் வச்ச வேட்டு இதுக்கெல்லாம். கேண்டீன் போண்டா. ஆமா. குடல் கருகுது, கும்பி எரியுது, ஊட்டி உனக்கு தேவையா அப்படின்னு யாரு கேட்டா? யாரு கேட்டா? கருணாநிதி வந்து காமராஜரை பத்தி கேட்டாருங்க. அக்கா இது வரலாற்று சிறப்பு மிக வார்த்தை அல்லவா? அதேதான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் போனோன்னே எல்லாம் இதான் கேக்குறாங்க. இவரு ஊட்டி போலியா? கொடைக்கானல் தானே போயிருக்கு. ரெண்டு அங்க பக்கத்து பக்கத்துல வச்சு தமிழ்நாட்டுல இருக்காரு. இது திண்டுக்கல், அது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு முதலமைச்சர் ஊட்டி அதே கருணாநிதி இப்ப இருந்தா இதுக்கும் பதில் சொல்லிருப்பாரு. வேற மாதிரி ஏதாவது சொல்லி. ஆமா, நாங்கள் வந்து எங்கள் சூட்டை தணிக்க போயிருக்கிறோமா இது வேணா சொல்லாங்க. 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு. சைலன்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க பாட்டுக்கு சூட்டை குடிங்க. சரி சரி விடுங்க. கொடைக்கானல்ல என்ன தேய்ச்சி குடிக்கிறது சூட்டை கழிச்சு தணிக்கிறது. ஜிகர்தண்டா அங்கதாங்க இருக்கு. சூப்பர். ஜிகர்தண்டா குடித்தால் சூடு தணியும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் திண்டுக்கல் மேலும் தோண்ட வேண்டாம். அதனால அவர் போயிருக்காரு, குடும்பத்தோட போயிருக்காரு. கூட வந்து நம்ம அமைச்சர் யாரு, ராஜராஜ சோழனா? ராஜராஜ சோழனுக்கு வந்து குந்தவை தேவியோட போயிட்டு இருந்திருக்காரு போட்டு இருக்குது. யாரு? மேயரோடா? இப்படியே யோசிச்சுடுங்க எல்லாத்தையும். இப்ப போட்டு நீங்க வந்து தரத்தை பத்தி நீங்க பேசுங்க கிட்ட. அவர் வந்து போயிருக்காரு, நம்ம ராஜராஜ சோழன் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி பழனி போயிருக்காரு. பழனி போயிட்டு முருகா தயவு செஞ்சு யாரை காப்பாத்துறோம் என்ன காப்பாத்திரு. முந்தா நாளே முருகர் அங்கிருந்து போயிட்டார். கிளம்பி போயிட்டாரு போய் என்ன வச்சு ஊழல் பண்ண திருப்பி எங்கிட்டே வரியன்ட்டு. நேத்து வந்து குறிஞ்சி அந்த மலையில குறிஞ்சி ஆண்டவர் இருக்காரு இல்லையா, அங்க போயிட்டு துர்கா அம்மா வந்து எங்க வீட்டுக்காரை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்று 2 பேரும் ஒரே பக்தி பழமா முருகரை போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்படிலாம் நீங்க எதுனா வந்து பேசுவீங்க அப்படின்றனாலதான் ஃபேமிலியோட துபாய் போயிருக்காரு நம்ம சின்ன மன்னர். ஓ அங்க போயிட்டு. ஆமா, தனியா போனா நீங்க அப்படி இப்படியும் எல்லாம் வந்து ஆளாளுக்கு கதை ஆபாசமாக பேசுவீர்கள் அப்படின்ற அதனால கண்ணியத்தோட நடந்துக்கணும்ன்றனால குடும்பத்தோட அவர் அங்க போயிருக்காரு. உழைப்பினுடைய அந்த களைப்பு நீங்குவதற்காக அங்க 5 கிலோமீட்டர் நடந்திருக்காருங்க. ஸ்டாலின் அவருக்கு அப்படியே அந்த லேக் அப்படியே நடந்து வந்திருக்காரு போட்டுருக்கு. ஆனா அவர் இறங்கணும்னு பாத்தீங்களா, ஊர்ல சென்னையில இருந்து போயிட்டு அங்க இறங்கினார்ல, இறங்கும்போது எப்படி ஆளுங்க எல்லாம் இங்க இருந்து கூட்டு போவீங்களா அங்க பிடிச்சிக்குவீங்களா? அங்க ஆள் இருக்க மாட்டேங்க, திமுக ஆளா கிடையாது. அவர் இறங்கணும், ஒரு பொண்ணு சொல்லுது சார் அதை காட்டுங்க ஒன்னாரு தாவேக்கா அப்படின்ட்டு. மே 4 மட்டும் ரிசல்ட் வந்து திமுக அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் ஆமா இதுதான் வரும் போட்டுருக்கு. ஃபுல்லா எடப்பாடி அப்படிம்பாரு, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க போட்டுருக்கு. ஸோ வந்து சுற்றுலா செல்லாமல் அங்க தன் பணிகளை செய்திருக்கலாமே அப்படின்னு செய்வாரு கேட்டிருக்காங்க. நம்ம முதலமைச்சருடைய பெருமைக்கும் மக்கள் நலனுக்கும் அவருடைய உழைப்புக்குமான சான்று இதுதான். போலிங் முடிஞ்ச உடனே எந்த அரசியல் தலைவராவது வெளியில வந்தாங்களா? எல்லாம் வீட்டுக்குள்ள போய் ஏசிய போட்டு பதுங்கிட்டாங்க. இவர் என்ன இன்னமும் பம்பரமா தெரிவிச்சுட்டே இருக்காரு. கொடைக்கானல் போறாரு, அங்க மக்களை சந்திக்கிறாரு, அங்க குறைகளை கேட்கிறாரு, மனு வாங்குறாரு. ஒரு பெரியம்மா வருது, காலில் விழுது, அழுவாதமா எம்ஜிஆர் மாதிரி இருந்து உனக்கு நான் ஆட்சி வழங்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கட்டி அணைச்சு அவரு அதெல்லாம் புகைப்படங்கள்லாம் நம்மள்ட்ட வந்ததுனால அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காரு. அவர் மக்களை பார்க்கலன்னா அவருக்கு தூக்கமே வராதுன்னா கவுண்டிங் தி லாஸ்ட் டேஸ் அது மாதிரியா. இந்த 5 நாளாவது ஒரு வாட்டி இது ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுங்க. அப்போ தேவகவுடா வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதவி காலம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது கொண்டு வந்தோன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் கடைசியாக பேசுவார். இப்போ தேவகவுடா பேசுறாரு, அது வந்து அரை மணி நேரத்தில் பேசிட்டா அவர் பதவி அரை மணி நேரம் முடிஞ்சிடும். ஓ 4 மணி நேரம் நானும் பார்த்தேன். கர்நாடகாவில் தானே? இல்ல ஆல் இந்தியா லெவலில் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் இங்க ஆல் இந்தியால ஒரு தடவை நீங்க கர்நாடகால நம்ம குமாரசாமி ஒரு தடவை அவங்க அப்பா சொல்றேன் தேவகவுடா, அவ தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 4 மணி நேரம் பேசினாருங்க. ஏன்னா பேசி முடிச்சா பதவி முடிஞ்சிடும். அதனால பேசிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இவரு இப்ப பதவி அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா 4ஆம் தேதி முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி சிஎம்னு சொல்ல முடியாது. இப்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேல்முருகன் அதான் அவர் பாவம் நெய்வேலியில எங்க ஆளுநர் அடிச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா திமுக தான். தாவாக்கா வெற்றி பெற்றும்ன்ற காழ்ப்புணர்ச்சியில பயத்துல அந்த பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நான் சிஎம் ஆயிருவேன்ற நீங்க வந்து 200 சீட்டு ஜெயிக்க போறீங்க, ஒரு 2 சீட் அவர் ஜெயிச்சா என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? திமுக ஜெயிச்சு போட்டு ஜெயிச்சுன்னு அவர் சொல்ல போறாரு. ஆமா அப்பா மட்டும் அவர் ஜெயிச்சு அப்பாவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சட்டசபையில் ஒருத்தமே அவர் சிஎம் ஆன அப்புறம் வேல்முருகன் அவர் தான் வந்து சபாநாயகர் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல அப்ப ஆர்டினரி எம்எல்ஏ வர முடியாது இல்ல.
அப்பாவு மட்டும் இவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு. இந்த முறை ஜெயிச்சதுன்னா ஓபிஎஸ் தான் பாத்துங்க. அப்படிங்களா? டோக்கன் நம்பர் 1. ரெண்டாவது நம்பர் இவருக்கு. ஆமா, அதையாவது கொடுங்கப்பா தயவு செஞ்சுங்கிறாரு. அவரு மட்டும் ஓபிஎஸ் மட்டும் சபாநாயகர் ஆனார்னு வச்சுங்க, அப்பாவெல்லாம் இத்தினூண்டு ஆயிடுவார். அதாவது ஒரு கோட்டை அழிக்காம சின்ன கோட்டை ஆகணும்னா எப்படி பெரிய கோடு போடணும்ல. அவர் மட்டும் போட்டாருன்னா அவ்வளவு பெரிய. திமுகக்கு இந்த மாதிரியான ஒரு உடன்பிறப்பு உலகத்துல எப்பயுமே கிடைக்க போறதும் இல்ல, இருக்கவும் மாட்டான் அப்படின்னு பேர் எடுப்பாரு. ஈசிஆர் ரோடு மாதிரி பெரிய கோடை போடுவாரு எடுப்பாரு. அப்படியே ஆவல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மண்ணா அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நீ அடுத்த 500 வருஷத்துக்கு அவர் தான் சபாநாயகர். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.